ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாறு மத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலைநாதனே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நிகழும் மங்களகரமான சோபகிருத ஆண்டு மாசி மாதம் 25ஆம் நாள் 8/3/2024 வெள்ளிக்கிழமையும் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சதுர்த்தி திதியும் திருவோண நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுரதனத்தில் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழிலுக்கும் உள்ள இறைவன் ஈசன் ஸ்ரீ மகா சிவராத்திரிக்கு உரிய நாளாகும். எம்பெருமான் உலகெங்கும் கட்டி காக்கின்ற ஈசனுடைய திருவிளையாடல்களில் இந்த மகா சிவராத்திரி ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சவராத்திரி. இந்த சிவராத்திரியில் 12 ராசிக்குரியவங்க என்ன அபிஷேகம் பண்ணணும்? இந்த சிவராத்திரியில் 12 ராசிக்காரவங்களுக்கு என்னென்ன அபிஷேகம் செய்யணும்னா செல்வம் சேரும், தீராத கடன் தீரும், தடைப்பட்ட திருமணம், நோய் தன்மை குறையும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்போ இந்த 12 ராசிக்காரவங்களுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணணும் சிவராத்திரி அன்னைக்கு, அதை இப்போவே நீங்கள் தயார் செஞ்சுக்கங்க. அப்படி தயார் செஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக போனி சிவன் கோயில் உங்கள் அடியனுடைய பணிவான விண்ணப்பம், பெரிய பெரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதை விட உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் கிராமத்தில் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சிவனுடைய திருக்கோவிலுக்கு சென்று மானசீகமாக வழிபாடு செய்து அங்கே அவனுடைய நாமங்களை பாடியும் அபிஷேக ஆராதனைகளை செய்தும் தனக்கு வேண்டிய செல்வம், தனக்கு வேண்டிய திருமணம், தனக்கு வேண்டிய நோய் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை முறையீடு செய்து நாம் பாராயணம் செய்து அவனுடைய திருவடியை எல்லோரும் வணங்கிக் கொள்வோம். அப்போ மேசராசி நேயர்களுக்கு என்ன செய்யணும்? மேசராசி மகா சிவராத்திரிக்கு மேசராசி மிக உகந்த ராசி, நெருப்புக்குரிய ராசி தான். அப்போ நெருப்புக்குரிய ராசியை நம்ம அணைக்கணும். அப்போ நெருப்புக்குரிய ராசினா என்ன? முக்கியமாக மேசராசிக்காரவங்க எத்தனை தீபம் போடணுமோ அத்தனை தீபம் போடுங்க. முதல்ல சிவராத்திரிக்கு அட்ட வீராட்டான தலம்னு சொல்லுவாங்க. அட்ட வீராட் நின்றது, எய்தது, உரித்தது, உதைத்தது, காமனை எரித்தது, வதம் செய்தது, இந்த மாதிரி 8 திருக்குறுக்கை, காமனை எரித்தது திருக்குறுக்கை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லட்சதீபத்தை பார்த்தா மறுபிறவி வேண்டாம், அப்படிப்பட்ட இடம். அந்த மாதிரி முதல்ல மேசராசிக்காரங்களும் தீபம் எத்தனை 108 தைரியமாக போடுங்க, 27 தைரியமாக போடுங்க, 54 எத்தனை தீபம் சிவன் ஆலயத்தில் போடணுமோ நல்ல கோலமிட்டு சந்தனமிட்டு கோலமிட்டு நல்ல தீபத்தை சங்கு வலம்புரி சங்கு வச்சு நல்ல கோலத்தை போட்டு என்ன தேவையோ அதை இறைவன்கிட்ட கேளுங்க. அப்போ கேட்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மேசராசிக்காரவங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். கோலம் போட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நல்ல வாசமுள்ள மலர்களை வச்சுக்கோங்க. வெல்லம் கலந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, வெல்லம் கலந்த நீர் எடுத்து அபிஷேகத்து கொடுங்க. சிவராத்திரிக்கு வெல்லம் கலந்த நீரை சிவலிங்கத்தை படைத்து சிவ பஞ்சரம் மந்திரத்தை ஓதி பாராயணம் செய்து பஞ்சபுராணம் பாடி வந்தால் மேசராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான இந்த சிவராத்திரி நன்மையை கொடுக்கும். தீராத வியாதியை தீர்க்கும். வெல்லம் கண்டிப்பாக வியாதி தீர்க்கும், உடம்பு உஷ்ணத்தை குறைக்கும், செல்வத்தை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே வெள்ளிக்கிழமை தான் வருது. இது மேசராசி. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் மேசத்தை விட 1 பங்கு அதிகமாக செய்யணும். ரிஷபராசி நேயர்களுக்கு மேசத்தை விட 1 பங்கு அதிகமாக தான் செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு மேசத்தை விட ரிஷபத்துக்கு 1 பங்கு ஏன் அதிகம்னா ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி. இங்கே நடக்கிறது அதிபதி தெய்வம் சிம்ம ராசிக்குரிய மகா சிவபெருமான். அப்போ 2 பேருமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாதவங்க. அப்போ அவருக்கு என்னென்ன, குறிப்பாக இளநீர், ரிஷபராசிக்காரவங்க எல்லாருமே இளநீர் நிறைய எடுத்து கொடுங்க. நிறைய இளநீர் பன்னீர் எடுத்து கொடுங்க. இளநீர் பன்னீர் எடுத்து கொடுத்து அவரை குளிர வைங்க. அப்போ உங்களுக்கு பூர்வ ஜென்ம பலன் உண்டு. என்றைக்குமே எதிரியை பக்கத்தில் தான் வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்ம பயப்படுவோம் இல்லையா?
எங்கேயும் போயிட்டானா இங்கே போயிட்டான்டா நம்ம மாட்டுக்கு ஜாலியாக பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் அந்த அதாவது ஒரு பழமொழி சொல்லணும்ல, போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது, போட்டி இது இருக்கணும். பொறாமல் ஒருத்தருடைய வாழ்க்கையில் போட்டி இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாது. அவன் அதை போயிட்டு அவனோட 4 கார் வாங்க நம்ம 5 கார், அவன் 2 கார் நம்ம 3 கார், அந்த மாதிரி போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது. பொறாமல் இருந்து நம்ம கீழே சரிஞ்சிருவோம். ஆக ரிஷபராசிக்காரங்க இளநீர் பன்னீர் சங்கில் கொடுத்து அபிஷேகம் பண்ணணும். வலம்புரி சங்கில் கொடுத்து சிவலிங்கத்துக்கு திருமேனிக்கு ஊற்றி அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வராது. அத்தனை சுப பலன்களும் இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மிதுன ராசி, கரும்புச்சாறு மிக உகந்தது உங்களுக்கு. கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நிறைவேறும். பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் பாஸ் பண்ணுறது வேற, நல்ல மார்க் எடுக்கிறது வேற. நினைச்சது நடக்கணும், தடையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நல்ல செல்வாக்க வரணும், புத்தி கூர்மையாக வரணும். தேனும் கரும்புச்சாரும் பாலும் சேர்ந்து பண்ண மிக சிறப்பு. தேனும் கரும்புச்சாரும் பாலும் இது சேர்ந்து பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு. அடுத்து கடகராசி, சர்க்கரையை சேர்ந்த பாலை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க. கற்கண்டு சாதம் கொடுங்க, சர்க்கரை கலந்து கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க. மெய் மறந்து சிவபெருமான் உங்களுக்கு அத்தனை செல்வங்களும் கொடுப்பார். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே மேஷத்துக்கு தான் சிம்மம். நல்ல தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு சந்தனம் கலந்த பால் கொடுங்க. சந்தனம் கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம். சந்தனமும் பாலும் கலந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இளநீர் பன்னீரும் கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்து அபிஷேகம் செய்யும் பொழுது நினைத்த காரியத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பார். குறிப்பாக வில்வ மாலையை 12 ராசிக்காரங்களும் மறக்காதீங்க. 12 ராசிக்காரன் வில்வ மாலையை மறக்காதீங்க. துளசி மாலையும் மறக்காதீங்க. துளசியும் வச்சுக்கோங்க. 3ஆம் காலத்துக்கு தாளம்பு ரெடியாக வச்சுக்கோங்க. கன்னி ராசிக்காரங்கள் நிச்சயமாக சந்தனம் பால் கொண்டு அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் கண்டிப்பாக மரகதம், அந்த மரகத பச்சை லிங்கம் இருக்கும் பாருங்கள். நிறைய இடத்துல நம்ம மரகத லிங்கம் இருக்கும். அந்த மாதிரி லிங்கத்துக்கு மனோரஞ்சித மலர் கிடைச்சா பாருங்கள். மனோரஞ்சிதம் நல்லதாக கிடைச்சி வாங்கி கொடுங்க. மனோரஞ்சிதம் செண்பகப்பூ கிடைச்சா வாங்கி கொடுங்க. அடுத்து துலாம் ராசிக்காரங்கள் பசுமாட்டு பால். துலாம் ராசிக்காரங்களுக்கு கரும்புச்சாறு, இளநீர், பன்னீர். ஏன்னா ரிஷபமும் துலாமும் ஒன்று தானே. கரும்புச்சாறு, இளநீர், பன்னீர், கண்டிப்பாக வாசமுள்ள வெண்காந்த மலர் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணால் சிவராத்திரிக்கு நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும். விருச்சக ராசி, தேன் சர்க்கரை கலந்த பால், தேன் கலந்த சர்க்கரை கலந்த நீர் அபிஷேகம், முக்கணிகள் அபிஷேகம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பஞ்சாமிர்தம். விருச்சகத்துக்கு செவ்வாய் இல்லையா, விருச்சக அதிபதி, பஞ்சாமிர்தம் இதெல்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். தடைப்பட்ட காரியம் நீங்கும். தனுசு ராசிக்காரர்கள் குங்குமம் கலந்த பால், குங்குமப்பூ கலந்து பால் கொடுத்தீங்க சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தால் சிறப்பான. செந்தாமரை பூக்கள் சூடி, செந்தாமரை பூ, தனுசு ராசிகள் செந்தாமரை பூ சூட்டி அவரை குளிர வைங்க. வஸ்திரம் செவ்வாடை எடுத்து கொடுங்க. சிகப்பு வஸ்திரங்கள் எடுத்து கொடுங்க. சுவாமிக்கு 9x5 மூலம் வேஷ்டி எடுத்து கொடுங்க. அந்த மாதிரி செய்ய வஸ்திரதானம் எடுத்து கொடுங்க. அதேமாதிரி சக்கரை பொங்கல் நெய்வேத்தியத்தை கொடுங்க. ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் உங்களால் முடிஞ்ச கனிகளை கொடுங்க. கனிகள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நினைச்ச காரியம் வெற்றியை கொடுக்கும். மகராசி, நல்லெண்ணெய் கொடுங்க. மகரமும் கும்பமும் எண்ணெய் காப்புக்கு தான் வந்தது. அதுலேயும் கடுகு எண்ணெய் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இன்னும் நம்ம சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய மற்ற முதல்ல நம்ம சாத்திரம் பார்த்தீங்களா, எண்ணெய் காப்பு தான் நம்ம சாத்திரம். சந்தனாதி தைலம் கொடுங்க. சந்தனாதி தைலம் கண்டிப்பாக கொடுங்க. நினைச்ச காரியம் நடக்கும். நினைச்ச காரியம் நடக்குதோ இல்லையோ அந்த காரியத்தை நடப்பதற்கு தடையை நீக்கும். 90% தடையை நீக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. கும்பராசி, அதே நல்லெண்ணெய், இளநீர், பன்னீர், நல்ல லாபம் கிடைக்கும், நிதி கிடைக்கும், நல்ல எல்லா சொர்க்கம் கிடைக்கும், வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கும். மீனராசி, குங்குமப்பூ பாலால் சிவனுக்கு அபிஷேகம், பெரும் செல்வம் செழிப்பு. குங்குமம் குறிப்பாக
சந்தனம், சங்க அபிஷேகம், 108 விளக்கு, சிவலிங்க திருமேனி மாதிரி வச்சு விளக்கு, இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நமக்கு உங்களுக்கு என்னென்ன நினைச்ச காரியம் நடக்கணுமோ அந்த காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். நமது இந்து ஆகம திருவிழாக்களில் உற்சவ பெருவிழாவை போல் இந்த சிவராத்திரி அல்ல. மகா சிவராத்திரி என்பது ஒரு தியானத்துக்கு ஈக்குவலான வழிபாடு. ஒரு குடில்ல, ஒரு குருகுலத்தில், ஒரு ஆசிரமங்களில், ஒரு முக்கியமான ஆதீனங்கள், மடாலயங்கள், கோவில்கள், திருப்பணிகளில் தான் இந்த சிவராத்திரியை தியானத்தோடு, ஒழுக்கத்தோடு, உயர்வோடு, பணிவோடு, பண்போடு, அடக்கத்தோடு, அமைதியோக தியானம் பண்ணணும். இதுதான் சிவராத்திரி. அன்றி எங்கெங்கெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா, கமர்ஷியலுக்கு இது இடம் அல்ல, நாடகத்துக்கு இது இடம் அல்ல, நடிப்புக்கு இது இடம் அல்ல, அரங்கேற்றத்துக்கு இது இடம் அல்ல. தன்னிலைப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி நடப்பதற்கான உற்சவம் இது அல்ல. இது அடியார்களுக்கு தொண்டரோடு கூட்டுக்கண்டாய், தொண்டரோடு தொண்டர் கூட்டுக்கண்டாய். இது அடியார்களுக்கு முழுக்க முழுக்க அடியார்களுக்காக அருளப்பட்டவை, உருவாக்கப்பட்டவை, செதுக்கப்பட்டவை, சொல்லிக்கிட்டே போகலாம். இது மற்ற திருவிழா மாதிரி அல்ல. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க யோகத்துக்குரியது. ஒருவனே சிவனே மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுற்றேன். அவனுடைய திருமேனியை, அவன் திருவடியை மெய்யே என்று அவன் திருவடியை மட்டும்தான் வணங்கணும். இங்கே அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆடல் பாடலுக்கு இடமில்லை. அனைத்து விதமான நாகரிக உலகத்திற்கு இங்கு இடமில்லை. அப்படிப்பட்ட சிவராத்திரியை சிவனையே சிந்தித்தல் இருந்தாலன்றி நமக்கு வேர்கதி இல்லை. சிவயோகம், சிவரூபம், நமசிவாயம், சிவாய நம, சிவசிவ, வசி வசி, இந்த மகா மந்திரங்களோடு மனதை ஒருநிலைப்படுத்துவது தான் இந்த சிவராத்திரி. சிவபுராணமும் பத்ம புராணத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த சிவராத்திரி எல்லாத்துக்குமே தெரியும். மகா என்றால் அளவிட பெரியது, மகா என்றால் பறந்து விரிந்து கிடப்பது. மகா சங்கடகர சதுர்த்தி, மகா விஷ்ணு, மகா லட்சுமி, மகா கும்பாபிஷேகம், மகா தீபம், மகா வீரர், மகா பெரியவாள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு உண்டு. சைவத்தில் மகா சிவராத்திரி என்பது ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு நவராத்திரி 9 நாள். ஏகாதசி 2 ராத்திரி நம்ம வைணவத்தில் அந்த ஏகாதசி, சைவத்தில் சிவராத்திரி. சிவம் என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்த பரம்பொருள், பரபிரம்மம், நாதம், விந்து, அநேகம், ருத்ரம், ஏகம், அநேகம். துன்பத்தை நீக்குதல், துயரத்தை துடைத்தல், இன்பத்தை அருளல், சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நமக்கு அதாவது ஒரு காலத்தில் புல் பூண்டு உலகம் பிரளயம் எல்லாம் அழியுது இல்லைங்களா? அப்போ அழிஞ்சு தேவர்கள் அழிக்கப்பட்டு எங்கு எல்லா உயிரும் இல்லை. அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, சுவாமிகிட்ட போய் விரதம் இருக்காங்க. அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு, விரதம் இருந்து தனது அகிலாண்டீஸ்வரி சுவாமிகிட்ட போய் விரதம் இருந்து எல்லாமே அழிஞ்சிருச்சு சுவாமி, மறுபடியும் இந்த ஜெகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது சரி ஆகம விதிப்படி நீ என்னை தியானம் பண்ணி என்னை வழிபட்டுட்டு வந்தால் உனக்கு நான் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவருடைய அம்மா தவம் செய்கிறாங்க, இறைவனை வேண்டுறாங்க. எல்லா தவனம் செய்து மகிழ்ந்து சந்தோஷம் அடைஞ்சு உயிரை உண்டாக்குறாங்க. அவர் அதை கண்டு பூரித்த அன்னை உமாதேவி அருளியது இந்த உலகம் உயிர்களை காத்து ரசிக்கிறது அந்த சிவராத்திரி அன்னைக்கு தான். பிறவா வரம் வேண்டியும் மீண்டும் பிறந்து விட்டால் தங்களை மறவாத வரமும் வேண்டி அவரவர் புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப அருள வேண்டும். அதுதான் முக்கியம். அவருடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப அருள வேண்டும் எம்பெருமானே இறைவா அப்படின்னு அம்மா வேண்டிக்கிற இரவு சிவராத்திரி இரவு தான். அதுவும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி
உங்களுக்கு வேடன் ரொம்ப தூரம் வேடன் மானை தேடி போகிறான், விலங்குகளை தேடி போய் வேட்டையாட போகிறான். வேட்டையாடும் போது ஒன்றும் கிடைக்கல. ஒன்றும் கிடைக்காத போது மறுபடியும் வர்றான், ரொம்ப சோர்ந்து வர்றான். சோர்ந்து வரும்போது புலி வந்து தாக்க வருது. அவன் சோர்ந்து வரும்போது புலி தாக்கும்போது என்ன பண்ணுவது? நம்மளாம் என்ன பண்ணுவோம்? எங்கடா என்னடா மலை ஏறுவோமா, கடலில் குதிப்போமானது. அவர் அதே மாதிரி மலையில் ஒரு மரத்தில் ஏறி உட்கார்றாரு. அந்த வேடன் மரத்தில் ஏறி உட்கார்றாரு. உட்கார்ந்தா தூக்கம், சோர்வாக இருக்கணும்னா தூக்கம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுறோம்? தூக்கம் வராமல் இருக்கணும்னா ஒவ்வொரு இலையாக பிடிச்சு நம்ம பாட்டுக்கு கிள்ளி போட்டுகிட்டே இருப்போம். இயல்பாக, அன்எக்ஸ்பெக்டடாக, ஸ்டேட்டஸ் அப்படியே இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை அப்படியே இயல்பாக போட்டுக்கிட்டே இருக்கார். இலையை போட்டுக்கிட்டே இருக்கார். போட்டால் விடிஞ்சிருது. விடிஞ்சு பார்த்தா கீழே திருமேனி எம்பெருமான் எழுந்திருக்கிறார். ஜோதியே, ஆதியே நடுவுமாகி, அளவில்லா ஆனந்தமாகி, ஜோதியே உணர்வுமாகி, தோன்றிய பொருளுமாகி, பேதியே ஏகமாய், பெண்ணுமாய், ஆணுமாகி அப்படியே இருக்கிறாரு எம்பெருமான். உடனே அந்த வேடனுக்கு காட்சி கொடுத்து, மறுவாழ்வில் நீ பேரரசு சக்கரவர்த்தி ஆயிருன்னு சொல்றார். ஒரு தூக்கத்தில் ஒரு இலையை கிள்ளி போட்டவனுக்கு சக்கரவர்த்தி யோகம் என்றால், அன்றாடும் அடியார்கள் அவன் திருவடியே வணங்கி கதியா இருக்கிறமே, அப்ப நமக்கு என்ன? அவனுடைய திருவடி தான் கதி. அதுவும் நடந்தது அந்த சிவராத்திரி. ஆழகால விஷத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? நீலகண்ட பெருமானா வர்றாருல, தொண்டைக்கு கீழே அம்பிகை போய் தடுக்கிறாள், அதுவும் சிவராத்திரி அன்று தான். அப்போ சிவராத்திரிங்க ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சிவராத்திரியை எப்படி நம்ம கும்பிடணும், இந்த சிவராத்திரியை நம்ம எப்படி கும்பிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குதுங்களா? அப்போ சிவராத்திரிக்கு 4 கால பூஜை இருக்குது. அப்போ சிவராத்திரியை 4 காலம் நம்ம பூஜை பண்ணோம்னா அப்போ எப்படி எப்படியெல்லாம் நமக்கு என்னென்ன நினைச்சது நடக்கும்? கல்யாணம் விருத்தி எப்படி நடக்கும்? தொழில் விருத்தி தடையை தொழில் எப்படி போகும்? ஏற்கனவே என்னென்ன அபிஷேகம் செய்யணும் நம்ம சொல்லிட்டோம். அப்போ அபிஷேகம் செய்யும் பொழுது இன்னும் நம்ம எப்படியெல்லாம் சிறப்பாக செய்யணும் அப்படின்னா, அந்த சிவராத்திரி அன்னைக்கு காலையிலேருந்தே நம்ம விரதம் இருக்க ஆரம்பிக்கணும். காலையிலேருந்தே ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு காலையில் 6 to 9 மாலை சாயந்தரம் ஆயிடுச்சுங்களா, சிவராத்திரி 6 to 9 மணிக்கு போகணும். முதல் காலத்தை பிரம்மன் பூஜிக்கிறதாக ஒரு ஐதீகமாக நம்ம சொல்கிறாங்க. நீங்கள் வீட்லேயே கோயிலுக்கு கூட நீங்கள் போக வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், அசத்தல் வேண்டாம், தூக்கம் இதில் வேண்டாம், எந்த இதுவும் வேண்டாம், ட்ராமாலாம் நம்ம போட வேண்டாம். வீட்டில் விளக்கேற்றி வீட்டிலேயே நம்ம கொண்டாடலாம். வீட்டிலே வச்சுக்கோங்க. வீட்டை விட நம்ம வீட்டுக்கு தானே செல்வம், வீட்டுக்கு தானே மதிப்பு, வீட்டுக்கு தானே மரியாதை, வீட்டுக்கு தானே நம்ம எல்லாம் வேணும் செல்வம். அத்தனை செல்வம் நம்ம குடும்பத்துக்கு. அப்போ குடும்பத்திலையும் செய்யலாம். இந்த காலத்தில் நீங்கள் குடும்பத்தில் செய்கிறது ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ 4 காலத்தில் வில்வம், மகா வில்வம், உங்களுக்கு கிடைச்ச வில்வ மாலை எடுத்துக்கோங்க. அடுத்து பஞ்சகவியம், பஞ்சபாத்திரம், பஞ்சபாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அருகம்புல், பஞ்சபத்திரம்னு தெரியும். அருகம்புல், துளசி, வில்வம், வேம்பு, வன்னி, இதுதான் பஞ்சபத்திரம் இலை. அது தெரியும். அந்த இலையும் எடுத்து நாங்கள் தீர்த்தத்தில் போட்டு அபிஷேகத்தை கொடுத்தா மிக சிறப்பான நினைச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். இது முதல் காலம். அப்போ முதல் காலம் 6 to 9. அடுத்த காலம் வந்து 9 to 12. பஞ்சாமிர்தம் மனோரஞ்சிதம் அபிஷேகம் சுவாமிக்கு செய்வது ரொம்ப சிறப்பு. பஞ்சாமிர்தம் மனோரஞ்சிதம் அபிஷேகம் செய்கிறது. சந்தனாதி தைலம், மூலிகைகள், அனைத்து மூலிகை பொடி, தைலக்காப்பு, தைலப்பொடி 2ஆம் காலத்துக்கு சுவாமிக்கு செய்து கண்டிப்பாக சிறப்பு வழிபாடு செய்து, பஞ்சபுராணம் சரி, சிவபுராணம் சரி, 12 திருமுறைகளும் சரி, என்ன வேணாலும் இறைவன் முன்னாடி நம்ம படிக்கலாம். அப்போ கண்டிப்பாக நல்ல இந்த மகாவிஷ்ணு 2ஆம் காலத்தை மகாவிஷ்ணு பூஜிப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ லட்சுமி கடாட்சம், சங்கு சக்கரம், லட்சுமி கடாட்சம் பெருகும். லட்சுமி கடாட்சம் 2ஆம் காலத்தை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பெருகும். எல்லா விதமான செல்வமும் போலும், மரண பயம் நீங்கும். மரண பயம் காக்கும் கடவுள் இல்லையா, மகாவிஷ்ணு 2ஆம் காலத்தில் வழிபடுறார். அடுத்து 3ஆம் காலம் 12 to 3. பச்சை கற்பூரம் அரைச்சு லிங்கோத்பவருக்கு சாத்தி முல்லை மலர் சூட்டி, குறிப்பாக 3ஆம் காலத்துக்கு மட்டும்தான் தாளம்பூ. மகா சிவராத்திரி அன்றைக்கு மட்டும்தான் அதனுடைய பயன். மகா சிவராத்திரி அன்று 3ஆம் காலத்துக்கு மட்டும்தான் தாளம்பு மாலை சூட்டி ஈசனை மகிழ்வித்து, திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உருகாத திருவாசகத்தை படிங்க. இந்த 3ஆம் காலத்துக்கு மட்டும் திருவாசகத்தை படிங்க. அப்படி படிச்சு வந்தா சிவ ஆகமங்கள் நிச்சயமாக மறுபிறவி கிடையாது.
அடுத்து 4ஆம் காலம் 3லிருந்து 6. சங்குப்பூ, தும்பப்பூ, செண்பகப்பூ, குங்குமப்பூ, மறிக்கொழுந்து, கரும்புச்சாறு, பச்சரிசி சாதம், நெய் மட்டும் சேர்த்து நெய்வேத்தியம். மற்றதுக்கெல்லாம் என்ன வேணாலும் செய்யுங்க. இந்த 4ஆம் காலம் மட்டும் பச்சரிசி சாதத்தில் நெய் மட்டும் சேர்த்து வெள்ளை அன்னம், அதுக்கு பேர் வெள்ளை, சுத்தமான இறைவனுக்கு படைக்கப்பட்ட நிவேத்தியம் வெள்ளை அன்னம் சேர்த்து சிறப்பு செய்து 4ஆம் காம பூஜைக்கு ஏற்ப தூப தீபம் காட்டி வழிபட்டு பூர்வ புண்ணியம் கர்ம பலன் விலகி பேரின்ப வீடு மோட்சத்தை பெறலாம். இது 4ஆம் காலம். சரிங்க, 4 காலத்தில் நம்ம முடிச்சிட்டோம். இந்த சிவராத்திரியில் யாராருக்கு என்னென்ன கொடுத்தாங்க? அப்போ முதல்ல தேவர்களுக்கு சிவராத்திரினால தேவர்கள் யார் என்னென்ன பண்ணாங்க, எவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு இறைவன். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே நம்ம சாமி கும்பிடணும். அப்போ என்னென்ன காட்சி கொடுத்தாரு? அன்னை உமையவள் இடப்பாகம் பெற்றது மகா சிவராத்திரி அன்று. கண்ணப்பர் 6ஆம் நாள் அருள் பெற்றது மகா சிவராத்திரி அன்று. உலக நன்மைக்காக பகீரதன் ஒற்றைக்காலில் நின்று தவம் செய்தது சிவராத்திரி அன்று. அர்ஜுனன் பாசுபதம் பெற்றது சிவராத்திரி அன்று. பிரம்மன் படைப்பு தொழில் பெற்றது சிவராத்திரி அன்று. இந்திரன் பொன்னும் உலகம் பெற்றது சிவராத்திரி அன்று. குபேரன் அழகாபரியை பெற்றது சிவராத்திரி அன்று. இலங்கை அரசன் கல்மாச பாதம் தனது தீராத பாவத்தை தீர்த்து அருளியது சிவராத்திரி அன்று. அது சரி, இது எல்லாம் யாருக்கு? தேவர்களுக்கு, முனிவர்களுக்கு, ஞானிகளுக்கு, வீரர்களுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க சுவாமி. நமக்கு என்ன? அப்ப நாங்க காத்துட்டு இருக்கோமே, எங்களுக்கு என்ன? இந்த சிவராத்திரியில் எங்களுக்கு என்ன? அப்போ எங்களுக்கு என்ன? 12 ராசிக்கு உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டோம். அப்போ 12 ராசிக்கு அபிஷேகத்தை கொடுத்துட்டா அப்போ அந்த 12 ராசி அந்த அபிஷேகத்தினால என்ன பலன்? நீண்ட ஆயுள், நிறை செல்வம், தீராத நோய், நல்ல மக்கள் பேரு, நல்ல கல்வி, நல்ல தவ புதல்வன், இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவது இந்த சிவராத்திரி தாங்க. ப்ரமோட் பண்றாங்கல்ல, நீங்க சிவராத்திரி போயிட்டு போங்க, ப்ரமோஷன் ஆகும் உங்களுக்கு. இந்த டீமோட் பண்ணிட்டு போங்க, இழந்த பதவியை மீண்டும் கொடுப்பது இந்த சிவராத்திரி. கண்டிப்பா மதிப்பு, மரியாதை, வணக்கம், பல நாடுகளுக்கு செல்லுதல், நட்புகள் தேடி வரும் காலமும் சிவராத்திரி தான். ஆக நிச்சயமாக நேயர்களுக்கு இந்த சிவராத்திரியில் நிச்சயமாக மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக 12 ராசிக்காரவங்களும் மறுபடியும் இன்னும் உங்களுக்கு மறதியாக இருந்தாலும் கூட மேச ராசிக்காரங்களுக்கு மஞ்சத்தூளாக கொடுங்க, ரிஷபத்துக்கு திரவியப்படி தீர்த்தப்படி கொடுங்க, மிதுனத்துக்கு அரிசி மாவு கொடுங்க, மிதுனத்துக்கு அரிசி மாவு கொடுங்க, கடகத்துக்கு பால் கொடுங்க, சிம்ம ராசிக்காரங்க தயிர் கொடுங்க, கன்னி ராசிக்காரங்களுக்கு பஞ்சாமிர்தம் தேனும் கொடுங்க, துலாம் ராசி இளநீர் கரும்புச்சாறு தேனும், விருச்சகம் பழங்கள், தனுசு விபூதி, மகரம் பன்னீர், கும்பம் வில்வ நீர், கலச நீர், மகரம் சந்தனம், பச்சை கற்பூரம். இதை விட சிறப்பு என்ன வேணும்? மறுபடியும் நேயர்களுக்காக பார்த்துக்கோங்க, நேரம் அதிகமாக இல்லை. மேசராட்சிக்காரவங்களுக்கு குளிர்ச்சி மஞ்சள் சந்தனம், ரிஷபம் திரவியப்படி தீர்த்தப்படி இளநீர், மிதுனம் அரிசி மாவு கொடுங்க, கடன் தீரும் அரிசி மாவு, கடகம் பால் கொடுங்க, சிம்மம் தயிர், கன்னி பஞ்சாமிர்தம் பிளஸ் தேன், துலாம் இளநீர் கரும்புச்சாறு, விருச்சகம் பழச்சாறு, அத்தனை பழச்சாரும், தனுசு விபூதி, மகரம் பன்னீர், கும்பம் வில்வ நீர் கலச நீர், மீனம் சந்தனம். அப்ப 8 திக்கும் அவருடைய திருவிழாவில் கண்டிப்பா நமக்கு எல்லா வகையிலையும் இந்த மகா சிவராத்திரி வழிபட்டால் நிச்சயமாக எல்லா சிறப்பும் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அடுத்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த சிவராத்திரியில் ஒரு 8 தரம் சொன்னப்பட்டீங்களா, வீரமா சிவபெருமான் போரிட்டது, அததான் போரிட்டது, கொய்தது, புரிந்தது, உரித்தது, உதைத்தது, எரித்தது, சங்காரம் செய்தது, புரிந்தது, வதம் செய்தது, மொட்டை 8 தலம். அட்ட வீராட்டன தலம். வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த தலத்தை எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு வரணும். இது எங்கெங்க இருக்குதுன்னா சுருக்கமா கொய்ததுன்னா தஞ்சை அருகில் திருக்கண்டியூர் இருக்குது, பிரம்மன் தலையை கொய்தது. புரிந்தது கும்பகோணம் அருகில் திருவிற்குடியில் ஜலந்தா அசுரனை போர் புரிந்தது. உரித்தது திருப்பரியில் யானை தோலை உரிக்கிறது.
திருவாரூர் பக்கத்தில் யானை தோழி உரிக்கிறது, அது திருவாரூர் பக்கத்தில். உதைத்தது திருக்கடையில் உங்களுக்கு தெரியும், உதைத்தது யமனை காலால் உதைக்கிறது, அது சொல்ல வேண்டியதே இல்லை. எரித்தது மயிலாடுதுறை அருகில் உள்ள திருக்குறுக்கை காமனை எரித்தது. அப்பா, கண்கொள்ளா காட்சி, லட்ச தீபம். அன்றும் இன்றும் என்றும் நடக்கக்கூடிய அற்புதமான விளக்கு, திருவிளக்கு. சம்காரம் செய்தது கடலூர் பன்ருட்டி அருகிலுள்ள திருவதிகை திருத்தத்தில் அப்பர் பெருமானுக்கு வயிற்று வலி வந்துருச்சு பார்த்தீங்களா? தமக்கையின் அருளால், தமக்கையின் கருணையினால், இறைவனுடைய அருளால் அப்பருக்கு வயிற்று வலியை நீக்கியது. திலகவதியினுடைய வழிகாட்டுதல் படி வேண்டுதல் அப்பருக்கு முதல் இந்த தலத்தில் தான் அவருக்கு முதல் காட்சி கொடுக்கிறார். அடுத்தது புரிந்தது மயிலாடுதுறை அருகில் வலுவூர் சம்காரம், கஜ சம்காரம், யானையோட போர் புரிந்தது. அதனால் போர் புரிந்து ஐயனாரை பெற்றது, வதம் செய்தது. நடுநாடு விழுப்புரம், நம்ம திருக்கோவிலூரில் வதம் செய்கிறது, அந்தகாசுரனை வதம் செய்வது. கோவிலூர் எடுத்தடிக்கு ஒரு இடம், அடிக்கு லிங்கம், திருக்கோவிலர், எல்லாம் சைவ வைணவம் கலந்த திருக்கோவிலர். அங்கேதான் அவ என்ன பண்ணாங்க, சீதக்கலவ செந்தாமரைங்கிற திரு அகவல பாடி பெரியானை வட்டம், பெரியானைங்கிற விநாயகப் பெருமான் திருவடியை பாடிக்கிட்டு இருக்கும் பொழுது சுந்தரரும் சேரமானும் போறாங்க கைலாசுக்கு. ஹாய்னு காட்டு போறாங்க, நீ பாடிக்கிட்டே இரு, நாங்கள் போய் முன்னாடி போயிடுறோம்னு சொல்லி. ஐயனே என்னை கிண்டல் பண்ணிட்டு போறாங்களே அவங்க ரெண்டு பேரும். அம்மையே பாட்டி பயப்படாத, உனக்கு முன்ன அவங்களுக்கு முன்னாடி நீ போயிடுவ, நீ என்னை பாடு. அப்பத்தான் 125 பேர் சீதக்கலவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசை பாட 122 பேர் பாடி முடிக்க சுந்தரருக்கும் சேரமானுக்கும் முன்னாடி அம்மா அவை பாட்டி போய் அங்கே அப்பனை தரிசனம் பண்ணக்கூடிய காட்சி புரிந்த இடம், அருளிய இடம் திருக்கோவிலூர். ஆக கண்டிப்பா அட்டமூர்த்தி தலங்களை வாழ்க்கையில ஒரு தடவை பார்த்து சிவபெருமணியை திருவடியை வணங்குவோம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ அது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு உன்னில், அதுவும் உந்தன் விருப்பம் என்றோ. பிரம்ம முராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாஜித சோபிதலிங்கம் ஜன்மஜது விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரபரார்ச்சிதலிங்கம் காமதகன கரு நாகரலிங்கம் ராவண தர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் சர்வசுகந்த சுலேபிதலிங்கம் புத்தி விவர்த்தன காரணலிங்கம் சித்த சுராசுர வந்திதலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் கனக மகாமணி பூஜிதலிங்கம் பணிபதி வேஷ்டித சோபிதலிங்கம் தத்சசுயக்ன விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் குங்கும சந்தன லேபிதலிங்கம் பங்கஜ காரஜ ஜோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவகனார்ச்சித சேவிதலிங்கம் பாவயர் பக்தி பிரவேசகலிங்கம் தினகரன் கோடி பிரபாகரலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் அஷ்டதலோபரி வேஷ்டிதலிங்கம் சர்வசமத்பவ காரணலிங்கம் அஷ்டதரித்ர விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் சுரகுரு சுரவர பூஜிதலிங்கம் சுரவண புஷ்ப சதார்ச்சித லிங்கம் பரமபதம் பரமாத்மகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் ஓம் லிங்காஷ்டிகமிதம் புண்ணியம் யபடேத் சிவசன்னதி சிவலோகமவாப்னோதி சிவேன சக மோததே ஓம்
திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம்